26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு என்ன செய்தான்? பலன் அடைந்தான். இந்த தேசம் முழுவதிலும் விவசாயிகள் இருக்காங்க. விவசாயிகள் இல்லாத தேசமே கிடையாது. எல்லா உலகத்திலும் விவசாயிகள் இருக்காங்க. எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, பலன் எடுக்கிறாங்க. ஆனால் 100 மடங்கு ஒரு மனுஷன் பலன் எடுத்தார்னு சொல்ல முடியாது. அகில உலகங்களிலும் ஜனங்கள் மத்தியிலும் ஈசாக்கு ஒருவரே 100 மடங்கு பலனை பெற்றார். எதனால்? வயல் இருந்ததுனாலையா, விதை இருந்ததுனாலையா, தேவன் ஆசீர்வதித்ததுனாலையா? இப்போ ஒரு தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது தான் நம்ம பலனை பெற முடியும். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் தேவன் பார்க்கறது கிடையாது. ஏலி தேவாலயத்தில் இருக்கிறாரு, சாமுவேல் தேவாலயத்தில் இருக்கார். ஏலி பெரியவர், சாமுவேல் சின்ன பையன். ஆனால் தேவன் யார் இடத்துல பேசினார்? சாமுவேல் இடத்துல. மனுஷன் இருக்கிற இடத்துல தேவன் பேசுறதில்ல. பரிசுத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் பேசுகிறார். இப்போ எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதில்ல, பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததுனால எல்லாரும் சொல்லுங்க, ஏன் நம்ம பலனை ஏன் அடையலைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை செய்ய ஆரம்பித்த நாட்களில் இருந்து அநேக சகோதரர்கள் சகோதரிகள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் பலனை என்ன செய்ய முடியல? அடைய முடியல. பலனை அடைய முடியல. அவங்க வறுமையில் வாழ்கிறாங்க, தரித்திரத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, கஷ்டத்தில் வாழ்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன செய்யணும்? முதலாவது சகோதரர்களும் சகோதரிகளும் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் யார், அவருடைய குணம் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய சித்தம் என்னன்னு தெளிவாக அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தேவன் ஆராதனை பண்ணக்கூடாது, அவர் அறியணும். இதைத்தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு விட்டேன் குப்பையா என்றான். கிறிஸ்துவை அறிகிறது அவ்வளோ பெரிய மேன்மை. அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிவது அவ்வளோ பெரிய மேன்மை. அந்த ஒரு வசனத்துக்கே நிறைய அர்த்தம் சொன்னால் இன்னும் சில வசனங்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும்ல. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கடைசி வரியில், எபிரேயர் 11:6 கடைசி வரியில், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேணும். இப்போ விதைக்கிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார். சொல்லுங்க, தேவனை தேடுகிறவர்களுக்கும் பலனை அளிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம யாரை தேடி வந்திருக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, யாரை தேடி வந்திருக்கிறோம்? தேவனை தேடி வந்திருக்கிறோம். இந்த தேவனை தேடி வந்த நேரம் சரியான நேரமானு பார்க்கணும். சரியான நேரமாய் பார்க்கணும். பெரியவர்களாய் வர முயற்சி பண்ணணும். ஒன்றுமே இல்லாமல் தன்னை பெரிய ஆளாக எண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் தவறான காரியம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். உபாகமம் 32:13, உபாகமம் 32:13 முதல் 2 வரியில்,
உபாகமும் 32:13 முதல் 2 வரி, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே அவரை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கவனிங்க, ஒரு பாடல் எப்படி பாடணும், தேவனுடைய பாடல் ஒன்று எப்படி பாடணும், தேவ சமூகத்தில் ஒரு சாட்சி எப்படி கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு செய்தி எப்படி கொடுக்கணும், ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணும், கற்றுக்கொள்ளணுங்க, பழகணுங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்ல சொல்லுவோமா? ஜெபம் எப்படி பண்ணணும், எந்த ஜெபத்துக்கு எப்படி பண்ணணும்? அல்லேலூயா. ஒரு சகோதரி கர்ப்பமாக இருக்காங்க, அவங்கள பிரசவத்துக்கு அனுப்பும்போது சில வீட்டுகளை ஆராதனை வச்சே கூட அனுப்புவாங்க, ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அப்போ என்ன ஜெபம் பண்ணணும்? குழந்தை பிறந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? அல்லேலூயா. திருமணத்துக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? டெத் ஆனதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? பிரயாணத்துக்கு என்ன ஜெபம் பண்ணணும்? ஒரு எல்லை சொல்லுவோமா? ஜெபம்னா எல்லாத்துக்கும் சங்கில ஊதுன மாதிரி ஊதக்கூடாதுங்க, வித்தியாசமாக செய்யணும். நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. ஒரு வியாதிக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், ஒரு பிசாசு போகணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். இப்போ விதைக்கிறதுனால பலன் வரும், தேவனை தேடுகிறதுனால பலன் வரும். தேவனுக்கு பயந்தாலே நமக்கு என்ன வரும்? பலன் வரும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும். இங்கே ஆண்டவருடைய ஆலயத்தில் பரிசுத்த சிந்தையோடு உட்கார்ந்துருக்கணும், பரிசுத்த பார்வையோடு இருக்கணும், பரிசுத்த இருதயத்தோடு இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த சகோதரனை குறித்தும் எந்த சௌகரிய குறித்தும் பகையோ கசப்போ இருதயத்தில் இருக்கவே கூடாது. இது புனித ஸ்தலம். உலகத்தில் உள்ளது எல்லாமே பணத்தில் வாங்கினது. இயேசு கிறிஸ்து சபையை மட்டும் இரத்தத்தில் சம்பாதித்து இருக்கிறார். இரத்தத்தை கொடுத்து சபை என்ன செய்திருக்கிறார்? வாங்கியிருக்கிறார். இதில் நின்று எப்படி ஒர்ஷிப் பண்ணணும், எப்படி பாடணும், எப்படி பாடணும்? நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாள் வரைக்கும் நம்ம பாடின பாடல்கள் எத்தனை பாடல்? 100 பாடல், 500 பாடல், 1000 பாடல் கர்த்தர்ட்ட போயிருக்குமா? நம்ம பாடின பாடல்கள். நம்முடைய ஜபம் ஒரு 1000 ஜபம் போயிருக்குமா கர்த்தர்ட்ட? நம்ம செய்த ஆராதனை ஒரு 5000 ஆராதனை ஆண்டவர்கிட்ட போயிருக்குமா? நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ணினது ஒரு 10 ஆத்மா, நம்ம சம்பாதிச்ச 10 ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகுமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கர்த்தருக்குள்ள நாம் வழி நடத்தி இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்தின் வேலைகள், ஊழியத்தின் தேவைகளை ஆரோன் மோசையினுடைய கரங்களை தாங்கினது போல நாம் தாங்கி இருக்கிறோமா? கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், கர்த்தருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை இருந்ததையா, ஆனால் முடியலை, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யணுமேனு சொல்லிட்டு பெரியாஸ்பத்திரியில் போய் எங்கள் ரத்தத்தை எடுத்து விற்றுட்டு கர்த்தருக்கு காணிக்க கொண்டாந்து செலுத்தினையான்னு சொன்னார்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம்ல. ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க, என்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொன்னேன். ஐயா, உங்ககிட்ட வந்து சொன்னால் வேண்டவே வேண்டாம்னு தான் சொல்லுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். என்னை மீட்கிறதுக்கு அவர் ரத்தத்தையே கொட்டினார். ஐயா, என்னை மீட்கிறதுக்கு ஏன் ரத்தம் என்னையா பெருசு? உயிருள்ள ஜீவனுள்ள ரத்தமே எனக்கா சிந்தப்பட்டிருக்கானா என் ரத்தத்தை பற்றி என்னையா எனக்கு கவலை? மனுஷனுக்கு மனுஷன் ரத்த தானம் பண்ணுறான், நான் தெய்வத்துக்காக நான் கொடுத்தையான்னு சொன்னார். அப்படி விசுவாசிகளும் இருக்கிறாங்கங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படி விசுவாசியும் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம், தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், தேவன் நமக்கு என்ன செய்கிறார், நாம் தேவனுக்கு என்ன செய்கிறோம், அவருடைய நினைவுகள் என்ன, நம்முடைய நினைவுகள் என்ன, அவருடைய வழிகள் என்ன, என்னுடைய வழிகள் என்ன. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த ஒரே எண்ணத்தில் எண்ணிக்கிட்டு நம்ம மாட்டு போயிடக்கூடாது. மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற ஆண்டவருக்கு வல்லமை இருக்குமானால் மனுஷனுடைய எண்ணங்களையும் மாற்ற தேவனுக்கு வல்லமை இருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும். இப்போ தேவனை தேடினாலும் பலன் இருக்குது, தேவனை தேடினாலும் பலன் இருக்கு, தேவனுக்கு பயந்து நடந்தால் பலன் இருக்கு, விதைச்சா பலன் இருக்கு, உழைச்சா பலன் இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனையோ மாடிகளை எழுப்பலாம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் முன்னேறணும்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஃபவுண்டேஷன் நல்ல எண்ணம் தான். பாருங்கள், நீ நன்மை செய்தால் உனக்கு அந்த நல்ல எண்ணம் இருந்தால் தான் நன்மை செய்ய முடியும், நன்மை செய்தால் தான் மேன்மை அடைய முடியும். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். மத்தேயுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:23 வசனத்தில், மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஒரு எல்லை சொல்லுவோமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து, வசனத்தை பேசுங்க, வாய் திறந்து, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. உணரணும். நான் பிறக்கும்போது மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன். சொல்லுங்கள், நான் பிறக்கும்போதுன்னு சொல்லுங்கள். நான் பிறக்கும்போது மனிதர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன். இந்த உலக வாழ்க்கை நான் முடிக்கும்போது தேவனோடு சேர்ந்து வாழ்கிறேன். சொல்லுங்க, ஒரு அலை சொல்லுங்க. அப்போ மனுஷரோடு வாழணும்னா பணம் வேணுங்க, தெய்வத்தோடு வாழணும்னா பரிசுத்தம் வேணுங்க. வேலை செஞ்சால் பணம் வரும், சத்தியம் கேட்டால் தான் பரிசுத்தம் வரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நாளையும், ஒரு வாரத்தையும், ஒரு மாதத்தையும், ஒரு வருஷத்தையும் எதுக்காக அதிகமாக செலவு பண்ணுறோம்? தேவனுக்காக அதிக நேரம் செலவு பண்ணுறோமா, அல்லது சரீரத்துக்காக அதிகமாக நேரம் செலவு பண்ணுறோமா? சரீரத்தினால் நமக்கு என்ன உண்டு, தேவனுக்கு நேரத்தை செலவு பண்ணுறதுனால என்ன உண்டுங்கிறத நம்ம யோசிக்கணுங்க. அதுதான் உணர்றது. நம்ம ஒரு நாளும் கர்த்தரை பாடலைன்னா நம்ம பாட்டு ஒன்றுமே பரலோகத்தில் இருக்காது, பாட்டு புஸ்தகத்தில் இருக்கு.
பாட்டு புஸ்தகத்தில் இருக்கு. நம்ம பாடின பாட்டு பரலோகத்தில் இருக்காது. நம்ம ஜெபம் வந்து பரலோகத்தில் இருக்காது. ஒரு வேளை சொல்லுவோமா? இப்போ தற்சமயம் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுறான். டைம் இருக்கும்போது 1.5 மணி நேரம், சமயத்தில் 2 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுவேன் ஒரு டயத்தில். டைம் இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். எப்படியும் 1 மணி நேரத்துக்கு நான் குறைய விடுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுறேன். மாதத்தில் 90 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன் நான். அப்படி ஜெபம் இருக்கும் பரலோகத்தில். இதை 120 மணி நேரமாக மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அது கிருபை தரணும் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்போ ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வருவார்கள், பாடினவர்கள் வருவார்கள், ஆராதித்தவர்கள் வருவார்கள், தேவனுடைய ஊழியங்களை தாங்கினவர்கள் வருவார்கள் பரலோகத்துக்கு. ஜெபிக்காதவங்க, பாடாதவங்க, ஆராதனை நல்லா கோழியாத்து மாதிரி பெரிய ஆராதனை செய்யாமல் குழந்தை மாதிரி ஒரு சின்ன ஆராதனை செஞ்சவங்களாம் அங்கே வந்து என்ன பிரயோஜனம் இருக்கும் பாருங்கள். காலத்தை என்ன செய்யுங்க சொல்லுங்கள். காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்துங்க. இந்த சரீரம் தாயினுடைய கற்பத்தில் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாமல் உருவானது. இந்த சரீரம் புதைச்ச பிறகு அழிகிறது, கண்ணுக்கு தெரியாமல் அழிகிறது. கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போகிறதுக்கு நம்ம நேரத்தை கொட்டி குமிச்சிட்டு ஏசுனாருக்கு சும்மா கொஞ்சம் பெரிய பாதிப்பு பின்னாடி உண்டாகிருங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். சோத்திரம். கேட்கிறவனாக இருந்து உணர்கணுமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். சோத்திரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த கோதுமை மணி விதைச்சா ஒரு கோதுமையிலிருந்து 25, 30, 40 கோதுமை கூட வரும் ஒரு கோதுமையிலிருந்து. அப்போ 1,00,000 கோதுமை விதைச்சான் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான பலன் உண்டாகும். ஆனால் அந்த கோதுமை மண்ணுக்குள்ளே விழுந்து என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? சாகணும். கோதுமை மண்ணுக்குள்ளே விழுந்து என்ன செய்யணும்? சாகணும். அது செத்துச்சுன்னா பலன் கொடுக்கும், சாகலைன்னா பலன் கொடுக்காது. ஒரு எழுதி சொல்லுவோமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கும். இப்போ யார் வந்து பலனை அதிகமாக பெறுவாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்யணும்? எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் பாவத்துக்கு என்ன செய்யணும்? சாகணும். கோதுமை மணி மண்ணுக்குள்ள சாகணும். இந்த தேவனுடைய ஆராதனை செய்கிற, தேவனுடைய பலனை பெற விரும்புகிற சகோதரர்கள் வந்து பாவத்துக்கு என்ன செய்யணும்? சாகணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படி செத்து எதுக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்கணும். நீதிக்கு பிழைக்கணும். பெருமை பாவம், மேட்டிமை பாவம், பொய் பாவம், உபச்சாரம் பாவம், விக்கிரகாரணம் பாவம், கீழ்ப்படியாமல் பாவம், எழுத்து பேசுறது பாவம். அல்லேலூயா. இது எல்லாமே பாவம். அதெல்லாம் இறுதிக்குள்ளே இருக்கு. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உணர்ந்து மனம் திரும்பி இதை அறிக்கை செய்து விட்டு பாவத்துக்கு என்ன செய்யணும்? பாருங்கள், ஒரு யானையானாலும் பூனையானாலும் மனுஷனாலும் செத்தாச்சுன்னா ஒரு செயலுமே இருக்காது. அது வாட்டில் விழுந்து கிடக்கு. அது வாட்டில் விழுந்து கிடக்கு. செத்துருச்சுன்னா அது வாட்டில் இருக்கு. அப்போ இந்த கண்ணு, இந்த நாக்கு, இந்த இருதயம், இந்த சரீரம் முழுவதும் எதுக்கு சாகணும்?
பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு சாகணும். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு தான் இருக்கணுமே தவிர, ஒரு சகோதரிக்குள்ள இயேசு தான் இருக்கணுமே தவிர, இயேசு இருக்க வேண்டிய அந்த இடத்துல பிசாசின் இச்சை இருக்கக்கூடாது. சொல்லுங்க ஒரு அலையிலையா, இச்சை இருக்கக்கூடாதுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். இந்த இச்சை இல்லாத இடங்களெல்லாம் 100 மடங்கு பலன் வரும். இச்சை இருக்கிற இடங்களெல்லாம் 30 மடங்கு தான் பலன் வரும். 100 எங்க, 30 எங்க? 30 எங்க? அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்து கொஞ்சம் வந்தது. காரணம் சரியாக சாகாதனால கொஞ்சம் நான் பிரயாசப்பட்டேன், அதிகமாக எனக்கு கிடைச்சது. நான் என்ன செஞ்சிட்டேன்? செத்துட்டேன் பாவத்துக்கு. பாவத்துக்கு சொல்லுங்க, பாவத்துக்கு செத்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் திருமணம் பண்ணி வந்ததுலேருந்து அனுதினமும் செத்துக்கிட்டு இருக்க ஐயா. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, செத்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கோ ஒன்றுக்கு செத்து என்ன செய்யறது? பாவத்துக்கு சாகணும். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? பாவத்துக்கு சாகணுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரிகளாக இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் சாந்தமாக பேசணுங்க. சகோதரிகளாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக பேசணும். இதுதான் கிறிஸ்தவனுடைய குணங்கள். கிறிஸ்தவனுடைய குணங்கள். தேவனுக்கு மகிழ்ந்தார். தேவன் ஒன்று சொல்லுவார், கண்டிப்பாக அதை செய்யணும். நமக்குள்ள சுயமாக ஒரு எண்ணம் வரும், அது தேவனுக்கு பிரியமானதுன்னு பார்க்கணும். அடுத்தவங்க நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, இது தேவனுடைய ஆலோசனையானு பார்க்கணும். அப்படி நிதானிச்சிருந்தா கிறிஸ்து சிலுவைக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இப்போ கடைசி நாட்களில் நமக்கு ஒரு தருணம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என்ன? நம்ம குடும்பமே பரலோகத்தில் போய் ஆண்டவரோடு வாழ்றதுக்காக. அது இதில் தாங்க இருக்கு. அது எதில் இருக்குது? இதில் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். சகரியாவின் புஸ்தகம் 8 வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சகரியா 8ஆம் அதிகாரம் 8:12 வசனத்தில் எல்லாருமே வசனங்களை கவனிங்க. எல்லாருமே வசனங்களை கவனிங்க. கடைசி நாட்களில் மோசம் போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்றார். பார்த்தீங்களா? அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் கிடைக்குது, என்னவெல்லாம் கொடுக்கிறாரு. ஒரு எல்லி சொல்லுவோமா? தேவனுக்கு வேண்டார். இந்த உங்களுக்கு எண்ணங்கள் நிறையா வரும். எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா வரும். ஆனால் வேத வசனம் உங்களுக்கு நிறையா தெரியுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. இந்த வேத வசனத்தில் இந்த மாதிரி வாழ்ந்த அந்த குடும்பம் முன்னுக்கு வரும், இந்த சகோதரன் நல்லா இருப்பார், இந்த மாதிரி இந்த வசனத்தின்படி வாழ்ந்த அந்த சகோதரி நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, சகோதரி ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதன்படி தான் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் வசனமாகவும் ஆலோசனையாகவும் சொல்கிறேன். நான் ஆலோசனை சொல்லுவேன், அடுத்து சாத்தான் அதன்படி செய்யாதேன்னு சொல்லுவான். ஆண்டவர் இந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு அவர் நகண்ட பிறகு சாத்தான் சொல்கிறான், அதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவதில்லை என்று.
ஒரு சகோதரனுக்கு நான் ஆலோசனை சொல்லும்போது, ஒரு சகோதரிக்கு ஆலோசனை சொல்லும்போது நினைப்பேன், இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம், போன உடனே சாத்தான் வந்து என்ன சொல்லி அதை குழப்பி விடுவான், கெடுத்து விடுவான்னு தெரியலையேன்னு நினச்சிட்டு தான் வருவேன். தேவன் சொல்கிறத விட பிசாசு சொல்கிறத கேட்டு தான் நடப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். தேவன் சொல்கிற வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கும், பிசாசு சொல்கிற வார்த்தையில் இச்சைகள் இருக்கும். இந்த சரீரம் இச்சிக்கிற சரீரமாக இருக்கிறனால இந்த சாத்தான் சொல்கிற இச்சையை அப்படியே கேட்டு நடப்பாங்க. அதுதான் கொஞ்சம் வித்தியாசங்கள். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவனிடத்தில் போய் சேரணும்னு சொன்னால் தேவனுடைய பாடலை பாடுறதில் வைராக்கியம் இருக்கணும், ஜெபிக்கிறதுல வைராக்கியம் இருக்கணும், ஆராதிக்கிறதுல வைராக்கியம் இருக்கணும், சத்தியத்தை கை கொள்றதுல வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இருக்கணுங்க. நிலம் நல்லா விளையணும்னா நிலத்துக்கு நல்ல உரம் போடணுங்க. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்கணும்னு சொன்னால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள உரம் போல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் ஆலோசனை கேட்டு அதன்படி செய்தால் கண்மலையில் அஸ்திவாரம் போடுறான். என் வார்த்தையை சொல்லி சொன்ன வார்த்தையை அவன் கேட்கலன்னா மணல் மேலே அஸ்திவாரம் போடுறான்னு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் வேணும் என்றவங்க எல்லாருமே ஆராதனைக்கு வருவாங்க. பரலோகம் வேணும், தேவன் வேணும்னு நினைக்கிற அத்தனை பேர் ஆராதனைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இச்சையில் பிடிபட்டாங்கன்னு சொன்னால் தேவனை மறந்துடுவாங்க, சபையை மறந்துடுவாங்க, ஆராதனையை மறந்துடுவாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. இந்த சிம்சோன் வந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் பலன் பெற்ற ஒரு பலவான். ஆண்டவர் வந்து கொடுத்து வாழ வைக்கிறவர். ஆண்டவர் யாரு? பளிச்சுன்னு சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் யாரு? கொடுத்து வாழ வைக்கிறவர். பிசாசு யாரு? கெடுத்து கொள்றவன், கெடுத்து கொள்ளுவான். தேவன் வந்துக்கிட்டே இருந்தார். ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. பிசாசு வந்தான், ஏதனை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுதாங்க செய்வான் பிசாசு. ரொம்ப ரூட்டியாக காமிப்பான், இச்சையை இன்பமாக காமிப்பான். நைட்டெலாம் தூக்கம் வராமல் அதுவே நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் இச்சையை கொண்டாந்து திணிச்சு விட்டு போயிட்டான், களையை விதைச்சி விட்டு போயிட்டான்னா அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். சிம்சோன் அப்படி தான் சொன்னான். இந்த திம்னாத்து ஸ்திரீ எந்த பக்கம் பார்த்தானோ கெட்ட நேரத்துக்கு பார்த்த உடனே அவன் மண்டையில் திம்னாத்து ஸ்திரீ வந்து ஏறுறதுனால ஏசை விட்டுட்டான், இஸ்ரவேல் தேசத்தை விட்டுட்டான், இஸ்ரவேலை விட்டுட்டான், நியாயாதிபதி பதவியே வேண்டான்னு விட்டான். போயிட்டான் ஐயா தேடிக்கிட்டு. கொலைகாரனை போலீஸ் அதிகாரிகள் மூப்பனாயை கையில் வச்சுட்டு போனால் போய் அவன் கொலை செஞ்சவனுடைய கையில் வேஸ்டியோ வேண்டவோ கவி இழுக்கும். இவன் மோப்பனாய் மாதிரி போயிட்டான் திம்னாத்துக்கு. அல்லேலூயா. அவன் மடியில் படுக்க வச்சு அவன் தலையை சிரைச்சு கண்ணை பிடுங்கினான். மடியில் படுக்க வச்சு, வாயை திறந்து பேசுங்க, மடியில் படுக்க வச்சு தலையை சிரைச்சு கண்ணை பிடுங்கினான். கொடுத்து வாழ வைக்கிற தெய்வத்தை விட்டுட்டு சிரைச்சு கண்ணை பிடுக்கிற கண்ணை பிடுங்கிறவன் மடியில் போய் படுக்கிறான். சொன்னா கேட்க மாட்டாங்க. அதை செய்யணும் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, அதை செய்யணும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பாங்க. செய்ய மாட்டாங்க. நம்ம தாங்க யோசிக்கணும். அந்த சகோதரனை பார்த்தா பாவி, இந்த சகோதரியை பார்த்தா பாவின்னு சொல்கிறது பெரிய இல்லை. எனக்குள்ள பாவம் இருக்கா, பரிசுத்தமாக இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் சரி. என்கிட்ட பாவம் இருக்கா, என்கிட்ட பரிசுத்தம் இருக்கா, அதை பார்க்கணும். அந்த சகோதரி பாவம் செஞ்சுருந்தா ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணால் மன்னிச்சிருவார். இந்த சகோதரன் பாவம் செஞ்சுருந்தா கற்பற்ற அறிக்கை பண்ணால் மன்னிச்சிருவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். பாவங்களை மறைக்கிறவன், வசனத்தை கவனிங்க, பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து, அதுதான் ஆண்டவரே நான் பெரிய பாவியா,
லட்சக்கணக்கான பாவங்களை நான் செஞ்சிருக்கிறேன், பெரிய பாவி, தயவு செய்து என்னை மன்னியா. ஏன் ஆண்டவர் நீங்கள் இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்தது? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, மிகவும் சொல்லுங்க, மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்படி நிப்பாட்டி மைக்கை கொடுத்து ஒரு ஸ்பெஷல் பாடல் பாடுங்க தம்பி, பாடுங்க சிஸ்டர்னா நச்சுன்னு பாடணுங்க. ஒரு பாட்டு பாட தெரியாது, நல்ல இசையோட குரலோட, நல்ல குரலோட, நல்ல இசையோட, நல்ல இனிமையோட ஒரு பாட்டல் பாடு. அந்த பாட்டுக்கு தக்கவர் கையை தட்ட தெரியாது. பாட்டுக்கு தக்கவாறு சொல்லுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை. எப்படி இருக்குது? சொல்லுங்க. பாட்டா எப்படி இருக்குது பாருங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். எப்படி இருக்குது? வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குதா? நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குதா? அந்த நாலேஜ் கிடையாதுங்க, அந்த நாலேஜ் கிடையாது. எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சாட்சிக்கு இந்த வார்த்தையை முன்னாடி போகிறதா, இந்த வார்த்தையை ரெண்டாவது வைக்கிறதா, இந்த வார்த்தையை மூன்றாவது வைக்கிறதா, இந்த வார்த்தையை முடிவு வார்த்தைக்கு வைக்கிறதா, சாட்சியை வகையறுத்து சாட்சி சொல்ல தெரியணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை அன்னைக்கு என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இது முதல் வார்த்தை சொல்கிறாங்க. புதன்கிழமை கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாழை இலை கடைக்கு போய் இலை வாங்கினோம், தேங்காய் கடையில் தேங்காய் வாங்கினோம். புதன்கிழமை கல்யாணம் இணைஞ்சிருச்சு. சொல்லுங்கள், புதன்கிழமை கல்யாணம் இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வாழை இலை கடைக்கு போகணும்னு சொல்கிறது சரியா தவறா? இப்படி தாங்க இருக்கோம். சகிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும், சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை சோதரிப்பான். சோதரம். இந்த கோதுமை மணி தரையில் விழுந்து என்ன செய்யணும்? சாகணுங்க. அந்த பழைய எண்ணங்கள், பழைய மூர்க்கங்கள், பழைய பொறாமைகள், பழைய பொய்கள், பழைய விபச்சார பாவங்கள், விக்கிரக பாவங்கள், விக்கிரக ஆராதனை பண்ணுற ஒரு கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிற மனுஷனோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, சாப்பிட்றது எல்லாத்தையும் வெறுக்கணுங்க. எதை வேணாலும் நம்ம செய்யலாம். அது ஆண்டவருக்கு ரைட்டாக தவறான்றது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை சரியா தவறான ஆண்டவருக்கு தான் தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா மற்றதெல்லாம் வெளியரங்கமாக செய்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை அந்தரங்கத்தில் செய்கிறது. அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்தரங்கத்தில் இன்றைக்கும் நான் 3:45 எந்திரிச்சு 4லேருந்து 5 மணி வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு, 5 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வேத வாசிச்சுட்டு விட மாட்டேங்க. நான் இந்த சரீரத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பான். சில தம்பிகளுக்கு ஜெபம் பண்ணுன்னா அது இப்போ புரியாது, அவங்களுக்கு புரியாது. ஒரு மரக்கன்றை நட்டு விட்டுட்டு தண்ணியே ஊற்றலைன்னா என்ன செய்யும்? சொல்லுங்க, காஞ்சி போயிடும். நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஜெபமே பண்ணலை, நான் ஆத்மா காஞ்சி போயிடும். அது வசனம் இல்லாமல் வறட்சியில் இருக்கும், அது ஜெபம் இல்லாமல் வறட்சியில் இருக்கும். ஆத்மா எவ்வளவு பலகீனத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரீர பலகீனம் நமக்கு தெரியும், ஆத்மாவில் இருக்கிற பலகீனம் நமக்கு தெரியாது. தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை நீர் என்ன செய் தைரியப்படுத்தினேன். இப்போ ஆத்மாவில் பலன் இருக்கணும். ஆத்மாவில் சொல்லுங்க, ஆத்மாவில் என்ன செய்யணும்? பலன் இருக்கணும். ஜபந்தான் பண்ணணுமே தவிர ஜபத்தில் சத்தம் போடவே கூடாது. அடுத்த சகோதரன் ஜெபிக்க, அடுத்த சகோதரி ஜெபிக்க இடரெல்லாம் இருக்கவே கூடாது.
எல்லாரும் எந்த அளவுக்கு ஒரு சவுண்டில் ஜெபிக்கிறாங்களோ அத்தனையும் அந்த அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம போகவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம், இந்த சகரியாவில் இன்னொரு தடவை கூட ஒரு லைட்டாக வாட்ச் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்குவோம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும், இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யோபு 31 39வது வசனம், 31 39 கூலி கொடாமல் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினது உண்டானால். நல்ல கவனிங்க, கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வேலை, ஒரு சகோதரனுக்கிட்ட வேலை வாங்குகிறோம், ஒரு சகோதரிக்கிட்ட வேலை வாங்குறோம்னா வேலை வாங்கின உடனேயே அவங்களுக்கு என்ன செய்யணும்? கூலி கொடுத்துடணும். அந்த கூலியை கொடுக்காம, அவங்களுக்கு கூலி கொடுக்காம அந்த வந்த பலனை நாம் புசித்தா, விளைஞ்சதை நாம் புசித்தோம்னா என்ன ஆகும்? அதன் கோதுமைக்கு பதிலாக முள்ளும், வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவுள். இதுதான் என் ஆசீர்வாதக்கு சாபம் வர காரணமே அதுதான். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். பலன் வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பலன் நமக்கு வர்றவங்களுக்கு, நமக்கு வர்றதுக்கு வேலை செய்த வேலைக்காரனுக்கு என்ன செய்யணும்? கூலி கொடுத்துடணும், கூலி கொடுத்துடணும். இதை தேவாலயத்தில் வேலை செஞ்சாலும், வீட்டில் வேலை செய்தாலும், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொத்தனார் போகும்போது அந்த தலைமை கொத்தனாரையும் அவருடைய மனைவியும் வர சொல்லி ஒரு 10,000 ரூபா அவங்க கையில் கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா கூலியெல்லாம் ஒழுங்காக கொடுத்த பிறகு ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு, உங்களை நான் பால் காய்ச்ச அழைக்க மாட்டேன், உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன், வருத்தப்பட்டுக்காதீங்க, இந்த 10,000 ரூபாய் நீங்கள் வச்சுங்க. பால் காய்ச்சும் போது அவருடைய ஆண்டுடைய பிள்ளைகள் மட்டும்தான் வருவாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க, வரக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அந்த கொத்தனாரும் அவருடைய மனைவியும், ஐயா நீங்கள் நல்லா இருக்கணையான்னு சொன்னாங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, போங்க. அந்த வேலை செய்த மனசை புண்ணாக்கி அனுப்பக்கூடாது, சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். இது எல்லாருக்கும் தெரியணும். பாருங்க, எல்லாருக்கும் தெரியணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். நல்லா இருக்கணும்னு சொன்னால் நல்ல எண்ணம் தாங்க இருக்கணும். நல்லா இருக்கணும்னா நல்ல வார்த்தை தான் பேசணும். நல்லா இருக்கணும்னா நன்மை தான் செய்யணும். பொல்லாத எண்ணத்தை மண்டையில் 24 மணி நேரமும் சுமந்துக்கிட்டு கத்துட்டு எப்படிங்க ஜமாளிக்க முடியும்? ஒரு அண்டா நிறையா பால் இருக்குது, கொஞ்சம் பால் டாயில் ஊற்றியாச்சுன்னா அந்த பால் முழுவதும் என்ன செய்ய முடியாது? குடிக்க முடியாதுங்க, குடிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்குன்னா சரீரம் முழுவதும் கெட்டதாக இருக்கும். கெட்ட எண்ணத்தோடு தேவனை எப்படி பாடுறது, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, பரிசுத்தம் அடைஞ்சா ஆசீர்வாதம் பெற்று ஆண்டோடைய வருகையில் போது கெட்ட எண்ணம் இருக்குதே, அதை என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஏற்று ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் முழுவதும் பரிசுத்த எண்ணம், பரிசுத்த சிந்ததாக இருக்கணும். ஒரு சின்ன இச்சை வந்துச்சுன்னா கர்த்தர் விலகிடுவார். ராஜு பிரதர், கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஒரு சின்ன இச்சை வந்துச்சுன்னா கர்த்தர் விலகிடுவார். ஏன்னா 16 வகை காய்கறிகள் வச்சு கொஞ்சோண்டு சாணியை ஓரத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட முடியுமா? கொஞ்சோண்டுங்க.
அந்த கொஞ்சோண்டு இச்சை இருந்தாலும் கெட்ட எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் விலகிடுவாருங்க. நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால், நீ கொஞ்சத்தில் பரிசுத்தமாக இருந்தால் தேவ தரிசனத்தை உனக்கு தரணும். ஒரு எல்லை சொல்லுவோமா? சரோஜமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மாமே வசனத்தை கவனிக்கலைன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கீழ் வீட்டுக்கு போயிடுவீங்க. வசனத்தை கவனித்து கை கொண்டீங்கன்னா மேல் வீட்டுக்கு போவீங்க. மேல் மாடிக்கு போகணுமா கீழ் வீட்டுக்கு போகணுமா? வசனத்தை கவனிங்க. எதுக்கு வசனம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குது? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையுண்டான். இங்கே வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி, நம்ம செய்தி கேட்டாலும் வாயில் ஸ்தோத்திரம் எதுவாக பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்க. அதுதாங்க இந்த ஸ்தலம், அதுதான் அந்த ஸ்தலம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி நடந்தாலும் நடக்கலாங்க. யார் இப்போ நானும் ஒன்றும் சொல்ல முடியாது, கர்த்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டார். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். சாலமோனுக்கு வந்து இறங்கி சொன்னாடே, உங்கள் அப்பா நல்லா ஒழுங்காக வாழ்ந்தா நீ என்ன இந்த மாதிரி இருக்க, எனக்குன்னு நில்லு, நீ பாகால என்ன செய்யாத, பாகால, சத்தமாக சொல்லுங்கள் பாகால. தேவன் வந்து சாலமோனுக்கு முன்னாடி நின்று சொல்கிறார், கேட்கலங்க, கேட்கல. காரணம், உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் பிசாசு இச்சையினால் சாலமோனை நிரப்பிவிட்டான். இச்சையினால் நிரப்பிவிட்டான். அவன் ஞானத்தினால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, புத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அல்ல சொல்லவுமா, சரியான வாழ்க்கை நமக்கு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்க. அவர் தேவன், நம்ம மனுஷன். அவர் தேவன், நம்ம மனுஷர். நம்ம எதையும் புதுசாக ஒன்றை உண்டாக்க முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. எல்லாம் சிருஷ்டிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிற தேவன். அவர் எனக்கு மேலே தான் இருக்கணும் எப்போவுமே. அவரை எனக்கு சமமாக்க முடியாது, அவரை எனக்கு கீழே கொண்டு போக முடியாது, வரமாட்டார் அந்த இடத்துக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடு, 12வது வசனத்தில் கடைசி வரியில், தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அதீனத்தின் பலனை அடைவார்கள். அநீதத்தின் பலன், வேலை செய்தவனுக்கு கூலி கொடுக்காத பலன். இங்கே வந்து என்னன்னா அநீதத்தின் பலன். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். என்ன பலன்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பலன்? அநீதத்தின் பலன். இது சும்மா கொஞ்சங்க முள்ளு மாதிரி நெருக்கமான ஒரு பலன் உண்டா? நெருக்கமான. நம்ம வாழ்க்கையை நாமே உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரலாம். நம்ம வாழ்க்கையை நாமே தரமட்டமாக்கலாம். நம்முடைய ஜீவியமும் நம்முடைய சுவாபமும் அதுதான். தேவனுக்குன்னு வாழ்கிற மனுஷனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். தேவனுக்குன்னு வாழ்கிற ஒரு சகோதரி கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வருவார். இந்த விக்கிரகாரதனை என்னமே வரக்கூடாதுங்க. போச்சார பேச்சு வாயிலே பேசக்கூடாதுங்க. ஒரு பரிசுத்தமான நாவு, அந்த புனிதரை துதிக்கிற நாவு, அது பரிசுத்தமாகவே இருக்கணும். அந்த சிந்தை பரிசுத்தமாகவே இருக்கணும். அல்லேலூயா. சிந்தை பரிசுத்தமாகவே இருக்கும். இதே காலில் வந்து தேவாலயத்துக்கு நடந்து வரும். இதே காலில் வந்து மதுவான கடைக்கு நடக்கிறோம்னா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? என் கால் எங்கே போகுது? என் கால் பரிசுத்த கால், அந்த கால் எங்கே போகுது? அதை தேவன் பார்ப்பாரு, தேவன் கேட்பாரு, தேவன் விசாரிப்பாரு, தேவனுக்கு பலன் அளிப்பாரு. பயம் இருக்கணுங்க. பயப்படுகிற மனுஷனுக்கு பலன், ஐஸ்வர்யமும் கனமும் பாக்கியமயமா. தேவனுக்கு பயப்படணும். தெய்வ பயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். அல்லேலூயா.
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஒரு காலத்தில் வாழ்ந்த அந்த புனிதர்கள், புனிதமுள்ள சகோதரிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடவே மாட்டாங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு சர்வசாதாரணமாங்க. அவருக்கு தேவனாவே அவரை நினைக்கிறது கிடையாது, தேவனாவே நினைக்கிறது கிடையாது. ஒரு எல்லை சொல்லுவோமா? தாழ்மையாக சொல்கிறேங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு ஆராதனை நான் விட்டதே கிடையாது. தேவனை ஏற்றுக்கொண்ட இந்த நாள் வரைக்கும் 8 கிலோமீட்டர் நடந்து வரும்போது கூட 9 மணிக்கு ஆராதனை, நான் 8:30க்கு சர்ச்சுக்குள்ளே வந்துடுவேங்க. அதாங்க நான் அற்ப மனுஷனாக இருந்தாலும் நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தியே செய்வார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, தங்கள் கேட்டினாலே, எதனால? கெட்டழிந்து. தங்கள் கேட்டினாலே, சத்தமாக சொல்லுங்க, கேட்டினாலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். 10 நாளைக்கு இருக்கான், அப்புறம் எல்லாம் போயிடும். அநீதத்தின் பலன் கெட்டு அழிந்து. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்பா கிறிஸ்து வர்றாரியா, அந்த கிறிஸ்து வர்றான், அந்த கிறிஸ்துக்கு மாட்டிக்காமல் கொஞ்சம் தப்பிச்சுக்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அவன் ஈவு இரக்கம் இல்லாமல் வந்து ஜனங்களை நொறுக்கி எடுப்பாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. இன்றைக்கே ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஐயா நான் பூர்ணமாகாமல் எங்கேயா வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கு காலையில் நான் சொன்னேன், தேவாலயத்துக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற யதார்த்தமான, நேர்மையான, உண்மையான எண்ணத்தோடு தேவாலயத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி, அவங்களுக்கு அறியாமல் ஒன்று இருக்குமானால் வெளிப்படுத்தி அறிக்கை செய்து விட வச்சு, ஒவ்வொரு சகோதரனையும் பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய சக்தினால், பக்தினால், பயபக்தினால், ஆராதனையினால், நீதினால் அல்ல, உங்கள் இரக்கத்தினால் எல்லாரும் வருகையில் வரும்படி சேர்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைக்கு காலையில் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. இன்றைக்கு சில பேர் தன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும், வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதே கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதே இல்லை. தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள் வீட்டில் நிறையா பேசுவாங்க. சத்திய வசனத்தை எடுத்து ஒன்றும் வாசிக்கிறது இல்லை. இன்றைக்கு காலையில் 5 மணிக்கு நான் பைபிள் வாசிக்கிறேங்க, ஆண்டவர் சாட்சி. அதுக்கு எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஏன்னா என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஆவி ஆசீர்வதிக்கப்படணும், என் ஆத்மா ஆசீர்வதிக்கப்படணும், என் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும், தேவனுடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும், வர்ற சகோதரர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறேன். ஒரு மாதத்தில் 90 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். அதை 120 மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல். வேத வாசிப்பையும் ஒரு மாதத்தில் 100 அதிகாரம் 120 அதிகாரம் வாசிக்கிற அளவுக்கு அதை வளர பண்ணுறேன். ஏன்னா வயசான காலத்தில் இந்த சரீரத்தை நான் நடத்துகிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. சாப்பிட்லாங்க, தூங்கலாங்க, பாடாமல் இருக்கலாம். இது நம்ம இஷ்டங்க. வருகையில் யாரை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது அது அவருடைய இஷ்டங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்து வருகிறார். சொல்லுங்க, நான் போகணும். கிறிஸ்துவக்கிட்ட போகலைன்னா யார்கிட்ட போகணும்? எங்கே போகணும்னு தீர்மானம் நம்ம தானே பண்ணணும். நம்ம தானங்க பண்ணணும் தீர்மானம். எனக்கு வயசு 84, இந்த வயசவே சொல்லிக்கிட்டு சாக 1/2 மணி நேரம் இருக்கும்போது நான் இயேசுவுக்காக உழைக்கணும்னு தான் நான் விசுவாசமாக இருக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். அந்த மாதிரி விட மாட்டேங்க நான். இந்த சரீரம் என்கிட்ட எந்த டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது. இது அகப்பட்டுறது வேறொரு ஆளுகிட்ட அகப்பட்டிருக்கு. ஆமாம், ஒரு அலை சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
ஒரு வசனத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், பிரசங்கி 9:5 வசனத்தில், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. சகோதரிகள் கவனிங்க, சகோதரிகள் உயிரோடு இருக்கும்போது ஒரு பலனை நீங்கள் உருவாக்கிக்கலன்னு சொன்னால், செத்த பிறகு அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க பேர் கூட மறந்து போயிடுவாங்க. எல்லாரும் பேர் கூட மறந்து போயிடுவாங்க. ஒரு சகோதரனுக்கு சத்தியம் சொன்னேன், என் குடும்பத்தில் எல்லாரும் ஆராதனைக்கு வர்றாங்க, வந்துக்கிட்டே இருக்கட்டும் ஐயா, கடைசியில் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுவார். நீ என்னையா நீ கடைசியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, பாருங்க என்ன உனக்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரியா ஒரு வருகை இருக்குதுன்னு நினைக்கிற, உன்னால் ஜாயிண்ட் ஆக முடியாது, வாயா சர்ச்சுக்கு அப்படின்னு. கடைசியில் ஜாயிண்ட் ஆகிறேன்னு எத்தனையோ தடவைங்க வெட்கப்பட்டு போகாமல் நான் சத்தியம் சொல்லுவேங்க. கேட்டாலும் திரும்ப சொல்லுவேன், கேட்காட்டியும் திரும்ப சொல்லுவேன், கேட்காட்டியும் திரும்ப சொல்லுவேன், கேட்காட்டியும் திரும்ப சொல்லுவேன். கேட்காட்டி என்ன செய்ய, கூப்பிட்டு சொல்லுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வருவாருங்க, ஈவு இறக்கம் இல்லாமல் வருவார் ஆண்டவர். இப்போ அவர் இறக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். வருகையில் ஈவு இறக்க இருக்காது. நோவா காலத்தில் முழு உலகத்தையும் என்ன செய்தார், ஜலத்தில் அழிச்சார். நோவாவின் காலத்தில் சோதம் கோமரா பட்டணங்களை பூரா அக்கினால் என்ன செய்தார், அழிச்சார். தண்டனை கொடுக்கும்போது கிறிஸ்துவிட்ட இறக்கத்தை பார்க்கவே முடியாது. காலத்தை என்ன செய்யுங்க, காலத்தை, யாருடைய காலத்தை சொல்லுங்க, யாருடைய காலத்தை? ஸ்தோத்திரம். உங்களுடைய காலத்தை பிரயோஜனம். அதாவது நம்மளை விட்டு போன வருஷத்தில் ஒரு நாள் திரும்ப எடுக்க முடியாது. இருக்கிற வருஷத்தையாவது நீங்கள் சூதானம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ண பாருங்கள். இதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அப்புறமேல் என்ன செய்வேன், இதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறது? நம்ம நினைக்கிற மாதிரியே கிறிஸ்து இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிற மாதிரியே கிறிஸ்து இருக்கவே மாட்டார். கிறிஸ்து நினைக்கிற மாதிரியே நாம் இருந்து ஆகணும். ஒரு வேளை சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனை. செத்துட்டா ஒரு பலன் இல்லை. இப்போ இருக்கும்போதே நான் பரலோகத்தில் பலனை சேர்க்கணும். நான் இருக்கும்போதே, ஒரு ஆளு சொல்லுவோமா, இருக்கும்போதே பலனை சேர்க்கணும். பார்த்தீங்களா என் சவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் அதை அப்படியே பழகிக்கிட்டு இருக்கேன். இந்த வயசில் ஒருத்தரை கூப்பிட்டு பேச சொன்னோம்னா, மத்தால தாத்தா வந்தத்தை போகலாவே, அதுக்கப்புறம் வரவே இல்லை, எப்போ தான் வருவார்னு தெரியல, எங்கே போனாலும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி பேசுவாங்க. அப்படியே சும்மா ராஜரத்னம் போல் இருக்க என்னுடைய வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதி. இது தேவனுக்காக, தேவாதி தேவனுக்காக, ராஜாதி ராஜனுக்காக தேவன் அந்த குரலை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சொல்லுங்க, நான் இருக்கிறது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். சகோதரிகளையும் சத்தமாக சொல்லுங்க, நான் இருக்கிறது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். யாருக்கு பிரயோஜனமாக இருந்து ஒன்றும் இல்லைங்க, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். தேவனுக்கு. அல்லேலூயா. எத்தனையோ மேரேஜுக்கு, எத்தனையோ டெத்துக்கு, எத்தனையோ சுற்றுலாவுக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமாக வேகமாக கிளம்புறோமே. இவர் சர்பத்தையும் உண்டாக்குனவருங்க. நம்ம கால் வச்சு ஒரு ஸ்டெப்பு நடக்கிறோம்னா இது தெய்வம் உண்டாக்கின பூமி, தெய்வத்தின் பூமி. அது நம்ம அப்பா பாட்டை எதுவும் உண்டாக்கலை. சுவாசிக்கிற காற்று யார் தான் கொடுக்கறது? குடிக்கிற தண்ணி யார் கொடுக்கறது? சொல்லுங்க. உண்ற உணவு யார் தர்றது? ஆண்டவருங்க. ஆண்டவர் எதை விளைய வச்சாரோ அதுதான் மனுஷன் தின்னுக்கிட்டே இருக்காங்களே தவிர இவங்க ஒன்றும் புதுசாக உண்டாக்க முடியாது. ஏன்னா
இந்த மாதிரி ஆண்டவர் உண்டாக்கின பூசணிக்காயை அறுத்து சாப்பிடுவாங்க. இந்த வாரத்தில் இந்த விஞ்ஞானி கண்ட இந்த பூத்தினிக்காய் காய், இது பூத்தினிக்காய் காயின்னு யாரும் சொல்ல முடியாது, பூசணிக்கான்னு தான் சொல்ல முடியும். எல்லாம் அப்பா உண்டாக்குனது. நான் ஒரு வேளை ஆகாரம் எடுக்கும்போது சில நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுத்துருவேன். நீங்கள் எனக்கு அப்பாப்பா, நீங்கள் என்னுடைய தாய். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உயிரோடு இருப்பேன். நீங்கள் இல்லைன்னா என்னால் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும். நான் உங்களை விட்டு என்றைக்குமே எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் என்னை விட்டு விளையிடக்கூடாது. உங்கள் கிருபை எனக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 2 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனம். 2 யோவான் 1 அதிகாரம் 8வது வசனம். நல்லா எல்லாரும் எடுங்க. 2 யோவான் 1:8 செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட வசனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட வசனம் இதெல்லாம்? உங்கள் செய்கைகளின் பலனை, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு என்ன செய்யுங்க? எச்சரிக்கையாக இருங்கள். இன்னும் நான் நிறைய ஆண்டவர்கிட்ட போகும்போது எம்டி ஆளாக நான் போயிடக்கூடாதுன்ட்டு நிறைய பல வகையில் நான் பலனை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. பல வகையில். லூக்கா 6:19-20 லூக்கா 6:19-20 வேகமாக வாசிங். 19 கொஞ்சம் இருங்க வாண்ணா. மத்தேயு 6:19. நீங்கள் எந்த வசனம் வாசிங்கன்னு தெரியல. அதுதான் மத்தேயு 6:19ன்னு நான் சொன்னேன். பூமியிலே உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட வாசிங்க, அந்த வசனத்தை தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள், பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுகிறதில்லை. உங்கள் என்ன சத்தம் பலமாக இருக்கு சொல்லுங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ இறுதியும் இருக்கும் என்று தீர்க்கதரிசி சொன்னாங்களா, அப்போஸ்தலர் சொன்னாங்களா, ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவரே சொல்றாருங்க. ஆண்டவரே சொல்றார். இப்போ பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கும்போது கொஞ்சம் கவனிங்க. ஏதோ ஒரு சில நேரத்தில் 10 ரூபா கர்த்தருக்கு காணிக்க போடுறோம், ஒரு 20 ரூபா போடுறோம். இதே 10 ரூபாயை 50 வருஷம், இதே 20 ரூபாயை 50 வருஷம் போட்டுக்கிருந்தோம்னு சொன்னால் என்ன பொக்கிஷம் சேரும்? பிசாசு யாரை எங்கன குத்தி வைக்கணும்னு அவன் தீர்மானம் பண்ணி செய்வானுங்க. ஒரு டெத் ஆச்சுன்னா 50,000 செலவு பண்ணி அந்த பிரேதத்தை புதைக்குவாங்க. திருமணம்னா 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணுவாங்க. இயேசுவுக்குன்னு சொன்னால் அந்த முனிவனு காசை கர்த்தர் கொடுத்ததுனால என்னன்னா பெரட்டு உருட்டு பண்ணுறான். அதில் அது ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளோ அருவருப்பாக இருக்கும்னு கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிக்கணும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். 8க்கு 10 ரூமில் தான் முதல்ல ஆராதனை நடத்திக்கிருந்தேன். இப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உயிரோடு இருக்கும்போது தேவாலயம் கட்டப்பட்டு அந்த தேவாலயத்தை கண்ணில் பார்த்துட்டு ஆராதனை செய்யணும். தேவாலயம் கட்டி முடிக்க வரைக்கும் நான் சாகக்கூடாது ஆண்டவரே.
தேவாலயம் கட்டி முடிக்க வரைக்கும் கர்த்தர் வரக்கூடாது ஆண்டவரே, சத்தியமாக சொல்கிறேன். நான் அந்த வேலையை நான் செய்யணும் ஆண்டவருக்குள்ளே. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். வண்டியில் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவேன், ஊழியத்துக்கு போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவேன். கர்த்தர் அப்படியே செய்து நிறைவேற்றினார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முழு பொறுப்பு தேவனாலும் சில தேவனுடைய பிள்ளைகளுடைய சிலர் வேலை செய்தாங்க, சிலர் பண உதவி செய்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். இந்த இன்ஜினியர் சொன்னார், இவ்வளோ பெரிய பில்டிங் நான் எடுத்து வேறு பக்கம் வேலை செஞ்சேன்னா நான் நேரம் 3 லட்சம் எடுத்திருப்பேன். நான் அப்படியே நான் பலிபீடத்திலேருந்து சொல்கிறேன், கர்த்தர் கேட்குறார் இந்த வார்த்தையை. அவர் சொன்னது 3 லட்சம் நேரம் எடுத்திருப்பேன் நான். ஆனால் உங்ககிட்ட ₹1 கூட என்னால் எடுக்கவே முடியல அப்படின்னார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. நீங்கள் கொடுக்குற கமிஷன் பணத்தை தவிர ₹1 நான் பில்டிங்லேருந்து எடுக்க முடியல அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்களே இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை, பில்டிங்கை நான் கட்டி முடிச்சிடுவேன். அமைதியாக இருக்கிறேன், சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். இந்த சுவர் 4 கட்டி விட்டுட்டு இந்த ரூப்பு போடாமல் இந்த பீம் போடாமல் ஒரு பிரச்சனையை வச்சு இன்ஜினியர் யாரையோ வச்சு பார்த்துக்கன்ட்டு போயிட்டார். அப்போ நான் இங்கேருந்து போய், தயவு செய்து வாங்க, உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்க, நான் சொல்கிறத கேட்குறேன் செய்கிறேன்னு வாலின்றா நான் போய் சரண்டர் ஆகிறதுக்காக அவர் அந்த மாதிரி செஞ்சிட்டார். ஒரு வாரம் வேலையை நிப்பாட்டிட்டு முழங்கால் போட்டு ஒரு வாரமும் எங்கேயும் போகாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கர்த்தர்ட்ட. அந்த மனுஷன் நீர் உண்டாக்கின மனுஷன், நானும் நீர் உண்டாக்கின மனுஷன். அவன் மூளை கர்த்தருக்கு விரோதமான மூளை, என் மூளை கர்த்தருக்கு உரிய மூளை. நானே அந்த வேலையை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவேன்ட்டு இந்த பீமை போட்டேன். நான் ஆட்களை கொண்டு வந்து ஒரு அடி போடு, ஒரு வாரம் தண்ணி ஊற்றுவோம், அடுத்து போடு, அடுத்து அந்த போட்ட உடனே இந்த கம்பியை இந்த பீமுக்குள்ளே சொருகி கம்ப்ளீட்டாக பரப்பி அப்படியே முட்டு கட்டி ஏகமாக. கொத்தனார் சொன்னார், 2 டயமாக 3 டயமாக இது போடணும், பெரிய ஹாலுன்னு. ஒரே நாளில் போடலாம், போடு நான் சொல்கிறேன். எல்லோரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஒரே நாளில் போட்டு முடித்தோம். இந்த முட்டு கொடுத்துருக்கும்போது அந்த இன்ஜினியர் யாராவது ஆளை வச்சு முட்டை தட்டி விட்டு பில்டிங்கை இறங்க பண்ணிடுவாரன்ட்டு 1 மணி நேரம் படுப்பேன் எந்திரிச்சு வருவேன், 1 மணி நேரம் படுப்பேன் எந்திரிச்சு வருவேன். இவ்வளோ நீட்டில் உருட்டு கட்டையை வச்சுக்கிட்டு வருவேன். ஒரு நாள் வரேன், உள்ளுக்கு அப்படியே லைட் அடிக்குது. என்னடா ஆள் இருக்காங்களா இல்லை தரிசனம் ஆகுதா என்னன்னு தெரியல. வாசலில் வந்து யார் யாது அப்படின்னு நேராக வந்தார் இன்ஜினியர். இன்ஜினியர் இல்லாமல் எப்படி வேலை பார்த்தீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு. சின்ன சேதம் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்குங்க, சின்ன சேதம், உங்கள் மேலே கைப்படாமலே நீங்கள் செத்து போயிடுவீங்க. கவனமாக இருக்கணும். இது தேவனுடைய ஆலயம். பாயா உள்ள ஏதாவது முட்டை தட்டி விட்டுருக்கான்னு நான் பார்க்குறேன். கர்த்தர் துணை நின்றாருங்க. உத்தமனுக்கு, சத்தமாக சொல்லுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லா வேலையும் முடிஞ்சது. ஒரு நாள் ஒரு வேலை தேங்கவே கிடையாது, தேங்கலை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். ஒரு சித்தாள் வரலன்னு சொன்னால் கல்லை எடுத்து சாரத்தில் சருன்னு பொழுது கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க. தண்ணி ஊற்றுவேன், மணல் அள்ளி போடுவேன், சிமெண்ட் மூட்டை எழுத்தாந்து போடுவேன், கல் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு இலை சொல்லுவோமா? உழைப்பாளியாக இருக்கணும் எல்லாரும் சொல்லுங்கள். ஆனால் சோம்பேறியாக மட்டும் இருந்துடக்கூடாது. ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் போயிடும். சொல்லுங்க, நீங்கள் பலனில் உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு சொல்லுங்க, பூரண பலனை பெறும்படிக்கு. இதெல்லாம் ஏன் சாட்சியாக சொல்கிறேன்னா, நல்ல வேலை செய்யணுமுங்க, வேலை செய்யணும்.
இப்படி செஞ்சால் முன்னேறலாமா, இப்படி செஞ்சால் முன்னேறலாமா, இப்படி செஞ்சால் முன்னேறலாம். 10 ஆலோசனை, 10 தொழில், 10 ஆலோசனை பண்ணணும். செய்து வந்துடணும். ஆண்டோடைய கிருபையில் வந்துடணும். விடிய காலம் 3 மணிக்கு வருவேன். பில்டிங்க்கு போகிறோம், தண்ணி அடிப்பேன். அன்றைக்கி யாருக்கும் தண்ணி அடியெல்லாம் கூப்பிடவே கிடையாது. அப்புறம் பைப்பில் மேலே கயிறை வச்சு பைப்பை கட்டினா பைப்பை மேலே இழுத்து எல்லாம் மேலே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். சோர்ந்து போக மாட்டேன் நான். அவருடைய ஆலை வேலை செய்யறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில், பிரசங்கி 4:17, சரி, 127 4ஆவது வசனம். சங்கீதம் 127:4, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள, அது சரியா வரல. நீங்கள் எதை எடுத்து வாசிக்கிறீங்க? கொஞ்சம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அதுதான், அந்த கரெக்டாக எடுக்கலைன்னா அது மாறி போயிடும். நான் சொன்னது தான் சரியில்லையா, என்னடா இப்படி வருது அடிக்கடின்னு பார்க்குறேன். பாயிண்ட் மாற விட மாட்டேன் பெரும்பாலும். ஒரு எல்லை சொல்லுவோமா? கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, குழந்தை கூட ஒரு பலன் தாங்க, படிப்பு ஒரு பலன் தாங்க, வேலை ஒரு பலன் தாங்க, கர்த்தர் கொடுக்குற வருமானம் ஒரு பலன் தாங்க. அந்த வருமானத்தை அவருடைய பார்வையில் நீதியாக நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யணும். சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அந்த ஃபால்ட்டுக்கு தண்டனை கர்த்தர் கொடுக்குற மாதிரி நம்ம எந்த காலமும் எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. சங்கீதம் 58:11, சங்கீதம் 58:11, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் செய்வான். அப்போ பூமியில் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறது நியாயமா, பேசுறது நியாயமா, செய்கிறது நியாயமா, போனது நியாயமா, வர்றது நியாயமா? கவனிக்கணுங்க. இந்த வசனத்தை எவ்வளவோ ஆழமாக நீங்கள் கவனித்தா, அதில் நான் சொல்கிற பாயிண்ட்டு 5ன்னா நீங்கள் அதை 10 பாயிண்ட்டாக பெருக்காத செய்யணும். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதி 10 பாயிண்ட்டாக பெருக்கி சொல்கிறத நன்மைக்கு ஏதுவாக எடுத்துக்கணும். சொல்கிறதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டோம்னா எதுவும் விருதிலாம் போயிடும். தவறாக எடுக்கவே கூடாது தேவ வசனத்தில். தேவனுக்கு மகிமை. ஏசாயா 62 11வது வசனத்தில், ஏசாயா 62:11, சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதி பலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். எது வரைக்கும் கூறுறாரு? பூமியின் கடையாந்தரம் வரைக்கும். என்ன வருது? ஆண்டவர் வரும்போது எதோட வர்றாரு? அப்புறம் பிரதி பலனோட வர்றாரு. 2 டபுளுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், 10 நிமிஷம் கர்த்தருடைய
10 நிமிஷம் கர்த்தருடைய வேலையை அசரிக்கா செய்திடக்கூடாதுங்க. நான் தனி ஜெபம் பண்ணுவேன். கொஞ்சம் ஆத்துமா பாரத்தோடு சில காரியங்கள் அதிகமாக ஜெபிக்க வந்தால் 1.5 மணி நேரம் கூட எனக்கு டைம் ஆகும். ஜெபிச்சுக்கிட்டே இருக்குவேன். என் சரீரம் விலகின அடையாது, என் கண்ணு தூங்காதுங்க. கண்ணு தூங்காது. தூங்குறவங்களுக்கு கர்த்தருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்மளைனாலும் கர்த்தருடைய வரிகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிருவீங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற நாள். அன்றைக்கு ஈசாக்குக்கு பலன் அளித்தார். இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிக்கணும். சொல்லுங்கள் பாருங்கள், என்னை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய வேலையை ஆசீர்வதிக்கணும், என் வீட்டை ஆசீர்வதிக்கணும், என் நிலத்தையும் என் தொழிலையும் ஆசீர்வதிக்கணும். அந்த ஆசீர்வாதம் 100 மடங்காக இருக்கணும்.